அமித்ஷா அவர்கள் முருகனை தரிசிக்க வேண்டும் என்றால் பழனி கோயிலுக்கு போய் பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிட்டு சாமியை கும்பிட்டு சத்தம்லாம் போயிட்டாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா மதுரைக்குள்ள ஏற்கனவே சங்கிகள்லாம் திருப்பரங்குன்ற மலைக்குள்ள ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இது கந்தர்மலையா சிக்கந்தர்மலையான்னு ஒரு வம்புழுக்கிற வேலையை பார்த்துட்டு தமிழுக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி எவ்வளவு? 74 கோடி. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 2000 கோடி பக்கம் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப தமிழை நீங்கள் எந்த இடத்திலே தள்ளி வைத்திருக்கிறீர்கள், எங்கே ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? ரெண்டு ஒன்னாயிருமா? புழங்குகிற மொழியாகவே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு அவ்வளவு நிதி ஆதாரங்களை ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி தந்து விட்டு தமிழுக்கு எதையுமே கிள்ளி தராத நீங்க திருக்குறளை பாதுகாக்கிறது பயங்கர பக்தியா இருக்கிறாராம் மோடி. திருக்குறளை எழுதின ஒத்த வரியை படிச்சா சங்கி ஊரா செத்துருவான். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எதை தொட்டாலும் ஊழல். இந்த ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும். பெற்று ஆட்சி அமைக்கும். பஞ்சாயத்தை முடிச்சிருவான். முதலமைச்சர் ஆயிடுவாரு. எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்களா? எடப்பாடி பழனிசாமி என்ன அவரே அமைதியாயிட்டாரு. பதிலே வரலையே அங்கிருந்து. நாயந்திரே எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது அமித்ஷா பேசி கெடுத்து விட்டாப்ல. தாவேக்காவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ? அவருக்கு 2026 அவர் மறுபடியும் ஜனநாயகன் கடைசி படம் அல்ல என்று அறிவிக்க வேண்டிய நிலைமைக்கு ஒரு ஆளாகும். தொழில விட்டவனும் கிட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கிட்டான். இப்படி ஒரு பழமொழி நல்லா இருக்கு. நிறைய பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முதலமைச்சர் சீமான் சுத்திட்டு இருக்காருல, விஜய் சுத்திட்டு இருக்காரு. நார்மலுக்கும் பைத்தியத்துக்கும் ஒரு வித்தியாசம். ஒருத்தர் ஜனாதிபதி ஆகணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அவன் தயாராகணும். இது ஒரு வகை. பைத்தியத்துக்கு மட்டும் என்ன பிளஸ்னா, நான் ஜனாதிபதி ஆயிட்டேன்னு அவன் நான் நம்ப. இதைத்தான் அமித்ஷா பண்ணிட்டு போயிருக்காரு. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அமித்ஷா அவர்கள் மதுரை பயணம் வெற்றியா தோல்வியா? ஏற்கனவே 2-3 நபர்கள் கிட்ட இதே விஷயத்தை பேசியாச்சு. உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணா நல்லா இருக்கும். அமித்ஷா அவர்கள் முருகனை தரிசிக்க வேண்டும் என்றால் பழனி கோயிலுக்கு போய் பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சத்தம்லாம் போயிட்டாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா மதுரைக்குள்ள ஏற்கனவே சங்கிகள்லாம் திருப்பரங்குன்ற மலைக்குள்ள ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இது கந்தர்மலையா சிக்கந்தர்மலையான்னு ஒரு வம்புழுக்கிற வேலையை பார்த்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டின பின்னாடி அதே ஊரை குறிவைத்து அமித்ஷா சும்மா இருக்க மாட்டாம நாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறோம். இல்ல அதனால மதுரையை குறி வச்சாங்களா? திமுக அங்க நிகழ்ச்சி நடத்தி அமித்ஷா தொடர்பாகவும் பேசுறாங்க. பாஜக மேல பல்வேறு கடுமையான கன்னடங்களை வைக்கிறாங்க. அதனால மதுரையை டார்கெட் பண்றாங்களா? எல்லாருமே மதுரையை ஏன் டார்கெட் பண்றாங்க? என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பாஜகவை பொறுத்தவரையில அவங்க கட்சியினுடைய தலைமையை அவங்களுக்கு தத்துவம் கிடையாது. தத்துவம் இந்துத்துவம்னு சொல்லுவாங்க. சாதி ரீதியான வன்மத்தை கூர்தீட்டுவதே வட மாநிலங்கள்ல சக்சஸா பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு பேரு சோசியல் இன்ஜினியரிங். நம்ம எல்லாம் இன்ஜினியரிங்னா இந்த கட்டடம் கட்டுறது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதைத்தான் இன்ஜினியரிங் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இவங்க சாதி ரீதியா சண்டை மூட்டி விடுறத நல்லா மக்களுக்கு புரியும்படியா சொல்றதுன்னா, எப்படி 23ஆம் புலிகேசி சாதி சண்டை போடுவதற்கு ஒரு மைதானத்தை உருவாக்கி இருக்கிறானா, அந்த மைதானத்திற்கு தான் அவர்கள் மணிப்பூர் என்று பெயர் வைத்திருக்கிறார். மீண்டும் கலவரம் வெடிக்குது. கலவரம் வெடிக்குதா? தமிழ்நாட்டை மணிப்பூரா மாத்துவேன், சாதி ரீதியா மத ரீதியா சண்டை போட்டு சாங்கடிக்கலாம், இந்து முஸ்லீம் கலவரம் பண்ணிக்கங்க, ஏன்டா சும்மா இருக்கீங்க, ஏன்டா படிச்சு விட்டு வேலை கேட்குறீங்க? நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் திமுக மேல அமித்ஷா அவர்கள் முன் வச்சுட்டு போயிருக்காரு. தென் மாவட்டங்கள்ல சாதி ரீதியிலான மத ரீதியிலான பிரச்சனைகளை திமுக உண்டு பண்றாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பி மக்களை பிளவுபடுத்துறாங்கன்னு அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷாவிற்கு ஒரு வெக்கம் வேண்டாமா? மணிப்பூர் கலவரத்தை நிறுத்தி விட்டீங்களா? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துலதான் பகல்காம்ல தீவிரவாதி அவன் வாட்டுக்கு கல்யாண மாப்பிள்ள புதுமண ஊர்வலம் மாதிரி வந்திருக்கான். 200 கிலோமீட்டர் உள்ள மறுபடியும் துப்பாக்கியில அப்பாவிகளை தேனியில வந்தவனா சுற்றுலா பார்க்க வந்தவனா சுட்டு விட்டு மறுபடியும் 200 கிலோமீட்டர் போயிருக்கான். 500 கிலோமீட்டருக்கு பாதுகாப்பு அளிச்சிங்களா? என்னன்னே தெரியல. எப்படி அவன் பிடிபடாம போறான்? சொல்லிட்டு வந்தானா சொல்லாம வந்தானா? எதையுமே நாட்டுக்கு தெரிவிக்கல. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய உள்துறை அமைச்சரு அங்கே கோட்டை விட்டுட்டு இங்க சவால் விடுறீங்க. மதுரையில திமுகவினுடைய ஆட்சி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு சாட்சியா இருந்துட்டு இருக்கு. இங்கு மத கலவரம் உண்டா? சாதி கலவரம் உண்டா?
விதிவிலக்காக எங்கோ நடக்கிற 1-2 தவறுகளை முதன்மைப்படுத்தி கொண்டு பயங்கர ஆவேசமாக நீங்க பேசுறீங்க. நீங்கள் ஆளுகிற மாநிலங்களின் லட்சணம் என்னவா இருக்கு? பாஜக ஆளுகிற மாநிலங்களினுடைய லட்சணம் என்னவா இருக்கிறது? திமுக எண்ணிக்கை எவ்வளவு, அங்க படித்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அங்க பாரத் மாதாக்கு ஜெயம் சொன்னா போதும், எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. இங்க வருவாங்களா? 350 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப் கல்லறையை தோன்றதுக்கு ஆள் தேடுறது அவங்க வேலை. நாம் கீழடியினுடைய பண்பாட்டை தேடிக் கொண்டிருக்கிறோம். மத கலவரத்திற்காக வேண்டி 350 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த கல்லறையை பிணத்தை தோண்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிற போது கீழடியிலே கடவுள் என்கிற கருத்தே இல்லாத இயற்கை வழிபாட்டுக்குரியவர்களாக மொழியை பண்பாட்டிலே எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்பவர்களாக நகர நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்த கீழடி நாகரிகம் அதை ஆய்வுகளை பூராமே ஒழிச்சு வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க தமிழர்கள் நலன் சார்ந்து அவருக்கு பயங்கரமா தமிழ்ல பேச முடியல, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்குன்னு வருத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு அமித்ஷா. ஆமா, அது ஏன் காரணம்னா அது டிரான்ஸ்லேஷன் ஆகி கலவரமாக மாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கலவரம் பண்ணி பழக்கப்பட்டவனாச்சே, டிரான்ஸ்லேஷனுக்குள்ள அந்த கேப்புக்குள்ள கண்டுபிடிச்சிடாங்களே தமிழர்கள். தமிழ்நாட்டுல வந்து உணர்ச்சிசப்பட மாட்டேங்கிறானே, மதமா திரள மாட்டேங்கிறானே, பம்புடுக்கிறதுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறானே, தமிழர்கள் ரொம்பவும் அரசியல்ல தேர்ந்தவர்களாக இருக்கிறானே என்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குத்தானே செய்யும். ஒரு தமிழுக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி எவ்வளவு? 74 கோடி. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 2000 கோடி பக்கம் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப தமிழை நீங்கள் எந்த இடத்திலே தள்ளி வைத்திருக்கிறீர்கள், எங்கே ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? ரெண்டு ஒன்னாயிருமா? புழக்கத்திலே இல்லாத, புழங்குகிற மொழியாகவே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு வந்து அவ்வளவு நிதி ஆதாரங்களை வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி தந்து விட்டு தமிழுக்கு எதையுமே கிள்ளி தராத நீங்க வந்து திருக்குறளை பாதுகாக்கிறது பயங்கர பக்தியா இருக்கிறாராம் மோடி. திருக்குறள் சொல்றது மோடியர்கள் திருக்குறளை எழுதின ஒத்த வரியை படிச்சா சங்கியூரா செத்துருவான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாக முடியாது, தாழ்ந்தவனாக முடியாது. இதை ஏற்றுக்கொண்டால் சங்கராச்சாரியாக ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவனை தான் நீ சங்கராச்சாரியர் ஆகணும். அமித்ஷா ஒத்துக்குவாரா? காஞ்சி சங்கராச்சாரியாராக திருமாவளவன் இதை சேர்ந்த ஒரு ஆளத்தை, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை வந்து லோக குருவா ஏத்துக்கிறீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? தமிழர்கள் ஏற்கனவே திருக்குறளை ஏத்துக்கிட்டான். எல்லாருமே காகம் உட்காருவதற்காக சிலை வைப்பார்கள். மேகம் உட்காருவதற்கு சிலை வைத்தவர் கலைஞர் கன்னியாகுமரியில. திருவள்ளுவருக்கு அவ்வளவு உயரமான சிலையை வைத்தார் இல்லையா? அது காகம் உட்கார வைத்த சிலை அல்ல, மேகம் உட்கார வைத்த சிலைம்பாங்க. அப்படிப்பட்ட சிலையை அமைத்தது மட்டுமல்ல, திருக்குறளை எல்லா மாநகர பேருந்துகளையும் எழுதி போட்டு கொஞ்ச நாள் கூட திருவள்ளுவர் தான் அந்த பஸ்ஸுக்கு ஓனர்னு கொஞ்சம் பேர் தெரியாது நம்பக்கூடிய அளவுக்கு. அப்புறம் அதுக்கு விளக்கம்லாம் சொல்லி, இல்லடா ஒரு ஓனர் கிடையாதுடா, நமக்குலாம் வந்து முப்பாட்டேன், நமக்கு வந்து விவரத்தை சொல்லிக் கொடுக்க வந்தார் தமிழ் ஆசான் என்று திருவள்ளுவரை வந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த வேலையா கலைஞர் போன்றவர்கள் செய்து மட்டுமா திமுக பண்ணிருக்காங்க? எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எதை தொட்டாலும் ஊழல். இந்த ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும், வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பஞ்சாயத்தை முடிச்சிருவான், நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் ஆயிடுவாரு, எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்களா? எடப்பாடி பழனிசாமி என்ன ஆவாரு? அவரே அமைதியாயிட்டாரு, பதிலே வரலையே அங்கிருந்து. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அது அமித்ஷா பேசி எடுத்து விட்டாப்ல. முதலில் முதலமைச்சர் ஆக்குறேன்னு உறுதி அளிச்சிருக்காரோ என்னவோ. அது வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எதுவுமே சுத்திட்டு இருக்காங்க. நான் தான் முதலமைச்சர் சீமான் சுத்திட்டு இருக்காப்புல, இப்ப விஜய் சுத்திட்டு இருக்காரு. அதாவது சாதாரணமா நார்மலா வந்து புத்தி இருக்கிறவனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும், நார்மலுக்கும் பைத்தியத்துக்கும் ஒரு வித்தியாசம். அது வந்து முக்கியமான ஒரு கருத்து. ஒருத்தர் ஜனாதிபதி ஆகணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அவன் தயாராகணும், தகுதிப்படுத்திக்கணும். இது ஒரு வகை. பைத்தியத்துக்கு மட்டும் என்ன பிளஸ்ன்னா, நான் ஜனாதிபதி ஆயிட்டேன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சுவான். நான் தான் ஜனாதிபதி, நான் தான் ஜனாதிபதி. ஜோக்கர் படம் பார்த்துருக்கீங்களா? நான் தான் ஜனாதிபதி, நான் தான் ஜனாதிபதி சொல்லிட்டே தெரியுவான்ல. இதைத்தான் அமித்ஷா வந்து இங்க பண்ணிட்டு போயிருக்காரு. மாதிரில பாஜக ஆட்சி அமைக்கும், பாஜக ஆட்சி அமைக்கும். இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் அது ஆட்சி அமைக்காது. திருக்குறளை ஏத்துக்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏத்துக்க. தமிழர்கள் தங்கள் சாதி பெயரை தன் பெயரோடு சேர்த்து எழுதுவதற்கு வெட்கப்படுறாங்க. இந்த வெட்கத்தை கற்பித்தது திராவிட இயக்கம், பகுத்தறிவை கற்பித்தது திராவிட இயக்கம். இங்க வந்து நீ வந்து கல்வியில் மேம்பட்டு இருக்கிறவங்களை பார்த்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூடர்களை போல, அரசியல் அறிவற்றவர்களை போல இங்க நடத்த முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அவனுக்கு தெரியும் முருகனை எங்க பழனியில வந்து பாத யாத்திரை போறேன், அமித்ஷாவை கேட்டா போறேன், பிஜேபி காரங்க கிட்ட எல்லாம் கேட்டு நான் போலாமா பாத யாத்திரை கேட்டா போறேன். நானே போயிருக்கேன் சார், சின்ன வயசுல. எல்லாருமே போவான். பக்தியை வந்து கற்பிப்பதற்கு நீ தேவையில்லை. ஆனா
நீ நைஸா வந்து முருகனை கொண்டு வந்து அவர் சாதி மறுப்பு திருமணம் இல்ல திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்னு கேட்டிருக்காரு. திமுக சொல்லுச்சா அப்படி? அதுவே ஒரு டவுட் தானே. திருமணத்தை செய்த வேடர் குலத்தை சேர்ந்த முருகனை வந்து நீ வந்து சாதி மறுப்பை ஒத்துக்குருவியா, சாதி இல்லைங்கிற ஒத்துக்குருவியா, சனாதன எதிர்ப்புக்கு ஒரு போராளி அவரு. தமிழ் கடவுளை முருகனை கொண்டு வந்து பாஜக வேட்பாளரா மாத்துறதுக்கு நீ பிளான் போடுறீங்க, அது நடக்குமா? எல்லாரும் ஏன் சார் முருகனை கையில் எடுத்திருக்காங்க? ஏற்கனவே எடுத்து வைக்க கதை என்னாச்சு? முப்பாட்டை முருகன் திமுகவும் அதுல இருக்கு. முப்பாட்டை முருகன் இருக்கட்டும், நான் திமுக இல்லையே நான் சொல்ல போறேன். முப்பாட்டை முருகன் சொல்லி ஒரு டான்ஸா போட்டாங்க சீமானு. சோழி முடிஞ்சா கட்சி ஜம்பாவே இல்லை. அப்ப திமுக ஜோலி இருக்க. அடுத்து வந்து என்ன பண்ணா, வேல் யாத்திரை. ஆமா ஆமா. எல் முருகன், முருகனே முருகனுக்கு யாத்திரை போனது ஒரு அதிசயம். போனாரு, ஏதாவது விளக்குச்சா? மத்திய அமைச்சரா இருக்காரு, இணை அமைச்சரா. ஆனா திமுக மாநாடு போடும்போது ஏற்கனவே சைவ சமய அறிஞர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க தமிழ் அறிஞர்கள்லாம் கூட்டு வந்து மாநாடு போட்டாங்க. அது வந்து வெறும் மதவாத மாநாடே இல்ல. பக்தியை வந்து எந்த அரசியல் கட்சி, நான் திமுகவை சேர்த்தா சொல்றேன், பக்தியை எந்த அரசியல் கட்சி கையில் எடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு எதிராக திருப்பி தருவார். அந்த அவசியம் வந்து எந்த கட்சிக்கும் இல்லை. நீ வந்து நான் ஒரு லோக்கல் கவுன்சிலரை தேர்ந்தெடுத்தா கூட எங்க தெருவுக்கு சாக்கடை அடப்பை எடுக்கிறதுக்கு, குடி தண்ணி ஒழுங்கா வருதான்னு பாக்குறதுக்கு, எங்களுக்கு அடிப்படை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கான்னு பாக்குறதுக்கு, பஸ் டயத்துக்கு வருதா, ரோடு வசதி இருக்கான்னு பார்க்கத்தான் ஓட்டு போடுவோமே தவிர சாமி கும்பிடுறதுக்கும் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல் முருகனை பத்தி பேசுனீங்க. அவர் சொல்லியிருக்காரு அமித்ஷா மதுரை மண்ணில் வந்து பேசினதும் திமுக நடுக்கத்துல இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அது உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான், நடுக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா இப்படி தேவையில்லாம வந்து பேசிட்டு போறாரு. இவருக்கு வயசான காலத்துல எனர்ஜி வேஸ்ட் பண்றாரு, கிரிமினல் வேஸ்டா இருக்காரு. அதனால அது தோல்வி சம்பந்தப்பட்ட நடுக்கம் இல்லை. ஏசி அதிகமா வச்சாலும் ஒரு நடுக்கமா தானே இருக்கும். சந்தோஷத்துலயும் சில பேருக்கு வந்து தடுமாறுவாங்க. தொடர் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தொடர் வெற்றிகளை கூச்சதுனால திமுக ஆதரவாளர்கள் கொஞ்சம் ஆணவத்தோட பேசுற மாதிரியே இருக்கு. ஆணவம்லாம் கிடையாதுங்க. திமுகவுக்கு மாற்றாக அதை விட சிறந்த கொள்கைகளை பேசுங்க. அவர்களை விட அதிகமான வாக்காளர் இல்ல, உங்களுக்கு வெற்றி கூட்டணி இருக்கு, இல்ல வெற்றி கூட்டணி இருக்கு நீங்க பேசுறீங்க. எதிர்த்தரப்பு கூட்டணி பலமா இல்ல அப்படிங்கிற தைரியத்துல பேசுறீங்க. கூட்டணி வந்து பாமக தாவேக்கா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்கன்னு வைங்க. திமுகவுக்கு இது எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருக்கு. எல்லாருமே நெல்லிக்காய் மூட்டைங்க, அவுத்து விட்டா ஓடி போயிடுவாங்க. நெல்லிக்காய் மூட்டை ஒரு மாலையாக கட்டப்படாத உதிரி பூக்கள். இவன் ஒருத்தனுமே தேர மாட்டான், அள்ளிதான் அப்படி போடலாம். இது ஒன்னத்துக்கும் ஆகாது. விஜய் தாவேக்காவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ? அதாங்க, அவருக்கு 2026 அவர் மறுபடியும் ஜனநாயகன் கடைசி படம் அல்ல என்று அறிவிக்க வேண்டிய நிலைமைக்கு ஒரு ஆளாகும். சீமான் இடையில தொழில வந்து விட்டவனும் கிட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கிட்டான். விஜய்க்காகவே இப்படி ஒரு பழமொழி நல்லா இருக்கு. வாக்குகள் பிரிவது, திமுக அதிமுகன்னு இருப்பாங்க, எல்லாரும் திமுக கூட்டணியில் இருப்பாங்க, இல்லை அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க. அதற்கு அப்புறமா விஜயகாந்த் வந்தாரு, விஜயகாந்துக்கு பிறகு சீமான் வந்தாரு, இன்னைக்கு சீமானுக்கு பிறகு விஜய் வந்திருக்காரு. இப்போ திமுக பாஜக, இப்ப பாஜக கூட்டணின்னு சொல்றதா இல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்றதான்றது குழப்பமா இருக்கு. தலைமையில அதிமுக கூட்டணி சொல்லுங்க, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மூச்சே வரலையே. சரி, ஓகே. ஒரு மதுரையில வந்து தைரியமா எங்க ஆட்சி வரும்னு சொல்லிட்டு போகும்போது, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு போகும்போது, பாஜக ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு இன்னைக்கு சரியா காது கேட்கல, காது அடைச்சிருக்குன்ற மாதிரி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அடப்பை சரி பண்றதுக்கு செல்லூர் ராஜ் முயற்சி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர்தான் கூட்டணி ஆட்சிக்கு எங்களுக்கு இந்த சம்பந்தம் கிடையாது, நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னவர். அவர் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை சொன்னாரா இல்லையா? அறிக்கை கூட எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணியை பத்தியோ இந்த அதிமுக பாஜக கூட்டணி பத்தியோ, கூட்டணி ஆட்சிங்கிறது இந்த பதிலுக்கு விளக்கம் இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் யாரும் வச்சுக்க கூடாது, எல்லாம் அமைதியா இருக்கணும் அறிக்கை கொடுத்திருக்காருல, நோட்டீஸ் விட்டாருல, சொன்னார் இல்லையா? எல்லாரும் கப்பிச்சுப்புன்னு இருக்கடா, முதலாளி வந்து நம்ம கோச்சுக்குருவாரு, சம்பளம் போட மாட்டாரு அந்த மாசம் அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கிறாங்க. யார் தோளில் யார் சவாரி போகிறார்? அதிமுகவின் தோள்களில் ஏறி பாஜக சவாரி வருகிறதா, இல்ல பாஜகவின் தோள்களில் ஏறி அதிமுக சவாரி வருதா? தமிழ்நாட்டுல பாஜக என்பது தொங்கு சதை. அதனால அதிமுக திடமாக வந்து மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க.
இந்த நிலை நீடிச்சுன்னா அதிமுக தொண்டர்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட மாட்டான், உதயசூரியன் ஓட்டு போட்டு போயிடுவான். பிஜேபி ஆட்சி வந்துரும்னா நமக்கு எதுக்கடா அந்த கட்சி, நமக்கு தேவையில்லடா அந்த கட்சி. எம்ஜிஆர் கூட திமுக தான் இருந்தார், உதயசூரியனுக்கு எம்ஜிஆர் ஓட்டு போட்டுருக்காரு. நம்ம போட்டா தப்புன்னு திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு அதிமுக தொண்டர்கள் தயாராகிடுவாங்க. இந்த நிலைமை நீடிச்சு 100% தோல்வியுற்றது திமுக அரசு. கொடுத்த வாக்குறுதிகள்ல 10% கூட நிறைவேற்றல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காரு அமித்ஷா. யார் வச்சிருக்கா? அமித்ஷா. அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? எழுதி கொடுத்ததை பேசல, அவ்வளவுதான். தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? தமிழர்கள் அமித்ஷா பேசுனதுல இல்ல, எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்க முடியாது அமித்ஷாவாலன்னு ஸ்டாலின் பேசுறாரு. ஆனா என்னோட இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல நம் மக்களுடைய மனநிலையை படிச்சவன் நானு, இந்த 26ல ஆட்சியை பிடிப்போனாங்கன்னு பேசியிருக்காரு. அமித்ஷாவிற்கு தமிழர்கள் பாடம் கற்றுத்தருவார். இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டிலே கால் பதிக்கவே முடியாது என்பது கலை யதார்த்தம். அதை வருகிற தேர்தல்ல நீ என்னதான் வேஷம் போட்டு வந்தாலும் உன் மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறந்துட்டியாடான்ற மாதிரியே நீங்கள் யார், நீங்கள் யாருக்கான ஆட்சியை நடத்துகிறீர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு நலன்களுக்கு தொடர்ந்து வஞ்சகம் செய்கிற, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நீங்க ஒரு நாள் தமிழர்கிட்ட வாக்கு பெறும். கூட்டணி பலமா இருக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பிளஸ் தான். கூட்டணியில பல முரண்கள் இருக்கும். அது இப்போ மீண்டும் தூசி தட்டி கிளம்புற மாதிரி இருக்கு. திருமாவளவன் அவர்கள் அப்பப்போ பேசிட்டு இருக்காரு. வேல்முருகன் அவர்கள் எப்பயுமே பேசுவாரு, சட்டமன்றம் கூடனா ரொம்ப பேசுவார். இப்போ கம்யூனிஸ்ட் சண்முகம் பேசியிருக்காரு இன்னைக்கு. எங்களுக்கு கூட்டணி பலத்தால தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, எங்களுக்கான சீட்டையும் அதிகரிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. உரிமையில தானே பேசுறாரு. இந்த கூட்டணியை நாங்கள் எதற்கு ஆதரிக்கிறோம், திமுகவை ஏன் தொடர்ந்து ஆதரிக்கிறோம் என்றால் மதவாத சக்திகள், தீய சக்திகள், சங்கிகள் இந்த மண்ணை ஆளக்கூடாது, அமித்ஷா மாதிரி ஆட்களுக்கு இடம் தரக்கூடாதுன்னு ஆதரிக்க. அதுக்காக அதை காரணமா காமிச்சு எங்களுக்கு 6 சீட்டை கொடுக்காதீங்கப்பா, நாங்க நல்லவனா இருக்கோங்கிறதுக்காக எங்களுக்கு எங்களை தொடர்ந்து கம்மியான ஆளுகளா வச்சிருக்கீங்க, நல்லவங்களை அதிகப்படுத்துங்கப்பா, உங்களுக்காக போராட தயாராக இருக்கிறோம், மக்களுக்காக போராட தயாராக இருக்கோம், 6 சீட்டா வச்சுக்கிறாங்க, ஏற்கனவே 10 சீட்டு கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்க, திரும்ப 6 சீட்டா ஆக்கணும் அநீதி, கூடுதல் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கு. கூட்டணி கட்சிக்கு, தோழமை கட்சிக்கு தவறுகளை சுட்டி காட்டவோ, அதே சமயத்துல தங்களுக்கான அங்கீகாரத்தை கூடுதலாக மாற்றி தருவதற்கும் கேட்பதற்கு எல்லா உரிமையும் இல்ல. இந்த கூட்டணி பிளஸான கூட்டணி. இவர் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் அந்த தலைவர் மாற்றம் நடந்த பிறகே திமுகவை கடுமையாக சாடிக்கொண்டே இருக்கார் பல விஷயங்கள்ல. இந்த கூட்டணியில அவர் நீடிப்பாரா அப்படிங்கிற ஒரு வாச்சாத்தியிலே நடந்த வன்கொடுமைகளுக்கு மிகப்பெரிய அளவு தீர்வு தருவதற்கான ஒரு நெடும் போராட்டத்தை நடத்தியவர், அன்றைய மலைவாழ் மக்கள் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் பே. சண்முகம் அவர் தான் இப்போது சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர். அவர் போராடி, அதனால அவர் போராடுகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்களை பார்த்து கூட கூப்பிடு போட்டு ஜாலரா அடிக்க மாட்டாங்க, மாற்று கருத்தை அவர்கள் முன்வைப்பார்கள். அவர்கள் மாற்று கருத்தை முன்வைக்கிறார்களே என்பதனால திமுக அவர்களை கலட்டி விடுற வேலையை செய்ய. பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் மாற்று கருத்தை முன்வைக்கிற போது சட்டப்பேரவையில் அதை அனுமதித்தாங்க, அவர் அப்புறப்படுத்துறாங்க. அதனால மாற்று கருத்தோடு கூடிய உரையாடலுக்கு தான் ஜனநாயகமே பிறந்தது, இல்லாட்டா மன்னராட்சியை நீடிச்சிருக்கான். அதனால மாற்று கருத்தை திமுக ஏற்றுக்கொள்ளும். அது இவர்கள் யாரோடும் தோழமைகளோடு இருக்கக்கூடியது நட்பு முரண் தான், பகை முரண் கிடையாது. அந்த பகை முரணாக மாற்றுகிற வேலையை ஒருபோதும் திமுக செய்யாது. நன்றி சார், நன்றி உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.